ஆனா இப்பதான் அவனுக்கு கல்யாணம்ன்ற ஆசை வந்துக்குது. அவனுக்கு தானே கல்யாணம், என்ன எதுக்கு கேக்குற? உனக்கு யாருக்கு? உனக்கு நானா? எனக்கு இப்பதான் 25 வயசு 25 வயசு ஆகுது. அதெல்லாம் 16 வயசு நாட்டு மன்னனுக்கு கல்யாணமா? அதான் கல்யாணமா? யாரு கல்யாணம் சொன்னா? எனக்கு கல்யாணமா? ஆமா. கல்யாணம் சொன்னே நாட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண ஒரு ஆசைப்படுறேன். எனக்கு கல்யாணமா சொல்றேன். கல்யாணம்னு எனக்கு சொல்ற 90 வயசாச்சு எனக்கு கல்யாணம். தடிய தூக்கிட்டு நேரம் நிக்க முடியல, இல்ல புடிச்சா விட்டு கீழே போகுது. அப்படி இருக்கும் பொழுது நீ எனக்கு கல்யாணம்னு சொல்றிய, என்னால என்னதான் பண்ண முடியும்? முடியுமா இல்ல முடியாது? சரி, என்ன இருந்தாலும் ஒரு நாட்டோட அரசன் அவன் சொன்னா, ஒரு நாட்டோட அரசன் சொன்னால் நான் கேட்டுதான் ஆக வேண்டும். சரி, கல்யாணம்னு சொல்றியா? யாரு பொண்ணு? என்னுடைய நாட்டிலே வடமதுராபுரி பட்டணத்திலே இருக்குது பெண்ணு. வடமதுராபுரத்துல இருக்குதா பொண்ணு? வடமதுராபுரி பட்டணத்தில் என்னுடைய நாட்டிலே இருக்குது. நம்ம நாட்டிலே இருக்குதா பொண்ணு? இந்த வயசானவனை கட்டிக்குமா? யார கேட்டு? அவன் பேர் என்னன்னு கேட்டியா? பெண் பேர் என்னன்னு கேட்டியா? எனது தங்கை ரோகிணி திருமணம் செய்வதாக முடிவு பண்ணிவிட்டேன். 2 பொண்ணு ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு நம்மள கட்டிக்காது. அப்படி இவங்க சொல்றது எப்படி சொல்றாங்க? ஒரு கம்பத்துல 2 மாட்டை கட்டணம் ஆகுமா? ஆகாது. அந்த கம்பம் தான் தாங்காது, உடஞ்சு போவோம். ஏதோ எனக்கு தகுந்த மாதிரி பார்த்தா பரவாயில்ல. கம்பத்துல 2 எண்ணெய் கட்டினா அது முன்ன பண்ண இருக்கும், அது தாங்குமான்னு சொல்லி கேட்கிறேன். அது கம்பம் ஒரு கம்பத்துல இருந்து ஒரு 100 வீட்டுக்கு போகுது. அப்ப 100 வீட்டுக்கு ஒரு கம்பத்துல இருந்து லைட் வயர் போகுதாக்கா, அப்ப அந்த கம்பம் போகுது. ஆமா, அதனால நீ சொல்லக்கூடிய வார்த்தை எது மறுப்பு கிடையாது. என் தங்கச்சி தேவைக்கு ரோகிணி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா இல்ல முடியாது? அவர்களுக்கு உனக்கு சரின்னா அவர்களுக்கு சரின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ள வந்துக்கிறேன். பாரு, அங்க நான் நிக்கிறேன். ஏதாவது குறை ஏற்பட்டாலும் என்ன கூப்பிடு, நான் பார்க்கிறேன். அக்கா
சரி வணக்கம் ஐயா. ஒண்ணு வந்துருச்சு இன்னொன்னு எங்க எப்படி தெரியுமா ராமா கிட்ட ரோஹிணியும் என்னுடைய பாதத்தை பணிஞ்சதுனால நல்லா இருங்க. திருமணம் செய்ய சொன்னீங்களே, ஆமா அண்ணா என்ன பண்றாரு? பார்த்தால் எப்படி இருக்கு அண்ணா 90 10 சேர்ந்து நீங்களே கதை கேளுங்க. என் தந்தைக்கே குருவாக விளங்கக்கூடியவர் அவர். நமக்கும் குரு அண்ணா. அவர் வயதோ 90 10 சேர்ந்த 100 வயதுக்கு மேற்பட்ட கிழவனாக இருக்கின்றார். 10 சென்று துவண்ட கிழவன் எப்படி அண்ணா திருமணம் செய்து அண்ணன் கோட்டை கீச்ச தாண்டப்படாது. தாண்டப்பட்டா என்ன நடக்குமே தெரியும். கல்யாணத்துக்கு ஒத்துரியே. சரி அண்ணா, ஒத்துரியே அண்ணா. ஒரு வார்த்தை சொல்றேன். என்ன கேளு, கோச்சிக்காதீங்க அண்ணா. கேளு. அந்த பல்லு போன கேவனை கட்டிக்கிறதே நான் உங்களையே கட்டிக்கிறேன். அவனால சொன்னா கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய. அதனால கல்புர தேங்க வெத்தலை தட்சணை என்னுடைய நாடு பூரா பந்தல் போட வேண்டும். மகாராஜா பாருங்க பொண்ணு கைத்துல என்ன 3 பேர் கல்யாணம் 100 ரூபாய் கல்புரை
அப்படி போயிடு குண்டானா ஐயா ஐயா பண்ணிடுறேண்ணா அப்படி நின்னுக்கோ நீ நான் எதுவுமே சொல்லலை நடுவில் வந்து நின்னுங்கண்ணா கரெக்டா கை தட்டுங்க கை வலிக்குதா எல்லாருக்கும் கை வலிக்குதா அதான் மந்திரத்துல நீ சொல்றா மந்தல கால சுத்துறா ஒன்னு சாடிக்கோ ஐயா ஐயா குண்டாண்ணா 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 முழுசேகரண்ணா ஐயா முன்னாடி நின்னுக்கிறவங்களே கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ஐயா வரமா உட்காருங்க கை தருங்க அதை 101 ரூபாய் கறியாரு கொடுத்துருங்க ஐயனுக்கு போயிடா என்ன பேரு வாங்க 51 ரூபாய் ஒரு ஆளு ஒரு ஆளு கலப்பட ஒரு ஆளு பாண்டியன் சுபாதிக்கு பிறந்த பிள்ளை காசு நீ தட்டுவாங்கன்னா
இல்லண்ணா உங்களுக்கு பையனா உங்களுடைய தங்கச்சி ஏரி வேலை பார்க்க வேண்டாம். ஏரி வேலைக்கு நான் ஏரி வேலைக்கு போறேன் உன்னத்துக்கு பார்த்துட்டோம் ஏரி வேலையை கூட்டி தங்கச்சி ஏரியை பார்க்க. பார்க்கல ஏரியை பார்க்க வைக்க எனக்கு தான். நீ அனுப்புன பாரு ஆமா. அப்ப நைட்ல பார்த்தேன் எப்ப அவன் வந்தாலும் அதுல இருந்து மகாராஜா அவளை பார்த்து கல்யாணி அவளை தடுப்பு. கொண்டு வை. தங்கச்சி அண்ணா ரெண்டு பேரும் வா. சரி. இப்ப கல்யாணம் பண்ணியாச்சு. வடமாடு அண்ணன் கிட்ட என்ன சரி வேணும் கேளு. மாமா கூட நீங்க போறீங்க போய் வாங்க இரு, இரு. என்னென்ன என்னென்ன பொருள் வேணும்? பட்டி மாடு பட்டி மாடு வேணும். பால் கறக்க பட்டி மாடு வேணும். ஆமா. ஆட்டு மாடு. ஆமா. மந்தை மாடு. ஆமா. ஒக்காந்து மாடு கடிய. ஆமா. அது பண்ணால. ஆமா. சாந்திகிரி மாடு கடிய. ஆமா. அது பண்ணால. ஆமா. எல்லாம் பெரிய கட்ல. ஆமா. ஏண்டா ஒரு என் தங்கச்சிக்கு 50 பவுன் போட்டுக்கிற மாதிரிடா. ஆமா. 50 பவுன்டா. ஆமா ஆமா. சும்மா வரடா. 50 பவுன் போட்டுக்கிற மாதிரி. ஆமா ஆமா. தங்க. ஏய். ஏய். அப்பா கல்யாணம் பண்ணியாச்சு. ஆமா. அப்படி என்றால் என் தங்கச்சி இருவரும் ஆசைப்பட்ட பிரகாரமே ரதத்தில் ஏற்றிக்கொண்டு அண்ணா அண்ணா திருமணம் செய்து வைத்தீங்க. இப்ப திருமணம் முடிந்த கோலத்தோட எங்களுக்கு வனத்துக்கு சென்று வனவேடிக்கை பார்ப்பதற்கு எங்கள் இருவருக்கும் ஆசை. எங்களை வனத்துக்கு அழைத்து சென்று வனவேடிக்கை பார்க்க சென்று மயிலாடுவது குயில் கூவது சிங்காரம் பாடுவது பார்த்துட்டு அங்க ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அண்ணார் கூப்பிடு வண்ண காப்பாற்றுறோம். என்ன சிங்காரமோ அப்படி ஆடி ஆடி தாவி தாவி தத்தி தத்தி பறக்குது. இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்குதாக்கா? மலராத பக்குகளும் துள்ளிபான் துள்ளி விளையாடுவதும் மயிலாகப்பட்டது தொகை விரித்து ஆடுவதும் ஒரு பக்கம் குயிலாகப்பட்டது கூவி கொண்டிருக்கிறது. பார்க்க இனிமையா இருக்கிறது. அதனால அப்படி இருந்தாலும் அக்கா கண்டேனக்கா கண்டேனக்கா
அக்கா 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 இவ்வளவு பெரிய காடு, இவ்வளவு பெரிய வனம் இருக்கிறது. வனத்திலேயே இந்த வனத்திலே எவ்வளவு மரம் செடி கொடி எல்லாமே எத்தனையோ இருக்குது. ஆனா அங்க பாத்தீங்களா எப்படி தூரத்துல ஒரே ஒரு மரம். இந்த மரத்தை பார்த்தால் அன்னம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்திற்கும் பின்னம் என்று சொல்லக்கூடிய பூமிக்கும் ஒட்டி உலாவிக் கொண்டிருக்கிறது. அக்கா அந்த மரம் எப்படி இருக்குன்னா எப்படி? ஒரே மரம், ஒரே கிளை, இலை ஒரே இலை, அடர்ந்து ஒரே ஒரு கனி இருக்கிறது. அப்படி அக்கா அந்த கனி கிட்ட போனா மேல போகுது. அக்கா சரி கனி பறிக்கலாமா? பறிக்கலாமா? முன்னாடி நீங்க பெரியவங்க பெரியங்க, பின்ன நான் பறிச்சு பார்க்கறேன். கனியாகப்பட்டது கீழே இருக்கிறது. கிட்ட போடக்கூடாது. கனி மேல போகுது. சரி நான் போய் பார்க்கட்டா? ஓடு கோலமா ஓடு. என்ன அதிசயமா இருக்கும். இந்த கனியாகப்பட்டது இவ்வளவு கீழே இருக்குது. ஆமா, கீழே இருந்து சென்றால் மட்டும் மரத்தின் மேலே செல்வது. சரி இருந்தாலும் மன்னவர் இருந்தா மன்னவர் இருக்குமா? சரி சாமி என்ன இருவரும் வனத்துக்கு வந்து வனத்தை சுற்றி பார்க்கும் பொழுது குயில்கள் கூவுவதோ கைகள் ஆடுவதோ அப்படி என்று சொல்லி வனத்திலே சுற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அப்பொழுது தூரத்தில் ஒரு மரம், ஒரே ஒரு மரம், ஒரே ஒரு கிளை, வானத்துக்கு பூமிக்கும் அந்த ஒரு கிளையில ஒரே ஒரு கனி. எனக்கும் அக்காவுக்கும் அதை பறிக்கணும் ஒரு ஆசை. எந்த வனத்துல பாத்தீங்க? இதோ போலாமா? போய் பார்க்கலாமா? அதோ இருக்கு பாத்தீங்களா தூரத்துல ஒரு மாமரம். காய் தெரியுது. ஆமா காய் தெரியுது. அந்த மாங்கனி நீங்க அந்த மாங்கனியா? அந்த மாங்கனி வேணாமே. வேணும். அந்த மாங்கனி வேணும். அந்த கனி வேணும்னா கனி வேணும். தேவி தேவகி அந்த கனியானது 10 வருடத்திற்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய கனி. அந்த கனியும் ஒருத்தருக்கு சொந்தமானது. எப்பொழுதும் தேவரை வணங்கக்கூடிய என்ன சொல்றீங்க? அந்த கனி உங்களுக்கு இல்ல. அந்த கனி வேணுமா? மன்னவா மாங்காய் மரத்தை பாருங்க. அப்படி இருந்தாலும் மாங்கனி வேணும். எங்களுக்கு வேண்டுங்க. எனக்கு இந்த கனி வேண்டும். தேவி உங்களுக்கு அந்த கனியானது வேணாம். அந்த கனி வந்து மருத்துவ மகாமுனி அவருடைய மரம். அவருக்கு வேணாம். அந்த கனி அறுத்தா ஏதான விபரீதம் பொதுவாவே அந்த பழு போன பையன் நாங்க முதல்ல வேணாம். ஒரு மாங்கனி கேக்குறோம், அவன் அறுத்து குடிச்சுக்கிட்ட சாமி பூதன்ட்டு போறான். அக்கா அண்ணனை கூப்பிடுவோம். அண்ணன் வராரு. நந்தவனத்தை சென்று எல்லாம் சுத்தி பார்த்தீங்களா? அப்படியே பார்த்தோம். பார்த்த உடனே அப்படி சுத்தி வனத்தை சுத்தி பார்க்கின்ற பொழுது அங்க என்ன நடக்குது?
அதிசயத்தை கேட்டு என்ன கேட்டீங்க தெரியுமா? என்ன காசடி கொடுது மாளோ அண்ணா காசடி கொடுது மாளோ வாசனை யாரே வாங்கை கொண்டு கண்டே பாசமாயிருவர் கூடி மனமாக நினைத்தவன் ஆசையா எத்தடியை அடுத்து தருகிறாரே சுற்றி பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு மரம் இருந்தது. பெரிய மாமரம். ஆமா, பெருத்த மாமரம். அந்த மாமரமாகப்பட்டது அண்டபெட்டி சொல்லக்கூடிய ஆகாயத்திற்கும் இந்த பிண்டபெட்டி சொல்லக்கூடிய பூமிக்கும் ஒட்டி உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த மரத்தை பார்க்கின்ற போது ஒரே ஒரு கிளை, அந்த கிளையின் மரமாக ஒரே ஒரு கனி, ஒரு இலையின் மரமாக ஒரு கனி இருக்கிறது. அந்த கனிமையில் நாங்க ஆசை வச்சோம். நாங்களே அறுக்கலாடு கிட்ட போனோம். கிட்ட போனா மேல போகுது, எட்ட வந்தா கிட்ட வருது. அதனால தாலி கட்டினாரு கணவர். அவர்கிட்ட சொன்னியா? அவர்கிட்ட சொல்லி அறுத்து தருன்னு சொன்னோம். எனக்கு வயசு ஆகிவிட்டது, என்னால் முடியாதுன்னு போயிட்டாரு. உலகத்திலே கருப்பு சாவிச்சுனா கருப்பு சாவிச்சு, வெள்ளை சேலை வெள்ளை சேலை, ஒரே கலர். தங்கச்சிக்கு செருப்பு என்ன வேணுமா, வெள்ளை பூ என்ன வேணுமா, வாங்கி கொடுத்து சிறு சிறு போட வச்சிருந்தேன். இந்த மாங்கனி மீது தங்கை ஆசைப்பட்டு இந்த கம்சாபுரி என் கருத்தில் என்ன இருப்பது? எனக்கு தாருவே கனி கண்டது நான் தான். அவளுக்கும் வயசாகிவிட்டது, வயசாகிவிட்டது. அண்ணா நீங்களே பொது மனுஷால கேளுங்கம்மா. ஒரு வீட்டுல 2 பெண்கள் இருந்தா சின்ன பொண்ணு தான் கொஞ்சம் அடம்பிடிப்பா, பெரிய பொண்ணு தாழ்ந்து போயிடும். நானும் சின்ன பொண்ணு இந்த கடமொண்டைக்கு வாங்க போறேன். மரியாதை கேட்டு போயிடும். நான் முன்ன பிறந்தவன், நான் தான் பெரியவன். என்ன சொன்னேன்? மரியாதை கேட்டு